ஏய் இங்க பாரு, சத்யாக்காவுக்கு காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கு. சத்தம் போடாம நீயும் பாப்பாவும் விளையாடணும்டா. என்ன? சரிம்மா. சத்தம் அங்க கேட்டுச்சு, அடிதான் விழுவும் பார்த்துக்கோங்க. அவன் நல்லா அசந்து தூங்குறா. பாவம் காய்ச்சல் கொதிக்குது. மாமாவும் மாத்திரை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். அவ அப்புறம் எழுந்து போடுவா. அது வரைக்கும் அவன் நல்லா தூங்கட்டும். சரியாம்மா? அம்மா நான் சத்தம் போட மாட்டேன், நீங்க போங்க. சத்தம்னு கேட்டுச்சு பாத்துக்க. அப்புறம் இன்னொன்னு, பாப்பாவோட அழகா உட்காந்து விளையாடணும். அவ கூட சண்டை கிட்ட போட்டுட்டு உட்காந்துருந்தா உனக்கு தான் அடி விழுக்கும் பாத்துக்க. அம்மா நான் சண்டை போட மாட்டேன் அவ கூட. நீ சண்டையெல்லாம் போட மாட்ட, ஆனா அவளை அழுக விடக்கூடாது. என்ன? இல்லம்மா. அழுக விட்டு அவ அழுக சத்தம் கேட்டுச்சு, உனக்கு தான் அடி விழுகும். என்னடா? அழுக விட மாட்டேன். பாப்பா பாத்துக்க. இதுல குட்டி சோனி சித்தி கூட இருந்தா, அங்க இருப்பா. நீ இவளை பாத்துக்க, அழகா அவ கூட சேர்ந்து விளையாடு. சரிம்மா. சத்தம் போடாம இருக்கணும். ஓய் பூ குடு. பூ என்னட்டு மாமா? ஒண்ணுட்டா அடிச்சி பூ குடுன்னா குடு. என்ன பாக்குற? மாமா பூ தாங்க, விளையாடவும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. நேத்து நீயே தானே அந்த ரசத்தை குடுன்னு சொன்ன, குடிக்க. நான் அப்பவும் சொன்னேன் உரைக்கும் பாப்பா அப்படின்னு. நீ கேட்டியா? குடுன்னு சொல்லி குடிச்சில்ல. குடிச்சிட்டு உங்க அப்பா வந்ததும் உங்க அப்பா கிட்ட என்ன மாட்டி விடுறியா நீ? மாமா உரைச்சிச்சி, அதான் அப்பாட்ட சொன்னேன். நீயா கேட்டு குடிச்சில்ல. நான் அப்பவும் வேண்டான்னு தானே சொன்னேன். நீ வேணான்னு சொல்லிருக்கலாம்ல. ஆள பாரு, இனியா கோனியா. மூடு. மாமா அம்மாச்சி சத்தம் போடக்கூடாது, அம்மாக்கு காய்ச்சல் சொன்னாங்க. நீங்க சத்தம் போடுவீங்க, நான் அப்படிதான் சத்தம் போடுவேன். நீ வாயை மூடு. இப்ப எதுக்கு அழுகுற? ஆளப்படுறா. மாமா திட்டாதீங்க, பூவை தாங்க விளையாட. பூவும்ல ஒண்ணும் இல்ல, ஓடி போயிரு. அடிச்சு போடுறேன் அப்படியா? உன்னை எப்படா நீ மாட்டுவ? உன்னை அடிக்கலான்னு நானும் இருந்தேன். நல்ல என்னை எல்லாத்துட்டையும் மாட்டி விட்டல. யாராவது வந்து திரும்ப கேட்டு நான் தான் உன்னை திட்டுனே மிரட்டினேன்னு யாருக்கிட்டேயாவது சொல்லு. திரும்பவும் உனக்கு அடிதான் விழுகும். சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். சொல்லு, அதுக்கப்புறம் இருக்கு. பூ இல்ல ஒண்ணும் இல்ல, ஒழுங்கு அங்க உட்காரு. உன்னை பாத்துக்கணுமாம்ல ஒரு ஆளு. எங்க அம்மா ஒரு லூசு, உன்னை பாத்துக்க சொல்லிட்டு போகுது. அம்மாக்கு வேற முடியல, இல்லன்னா அம்மாவை கூப்பிடுவேன். கூப்பிடுவா பிச்சிரேன் பாத்துக்க. இனியா, டேய் குட்டி மாப்ள, மாமா எங்க உங்க அக்கா தூங்கிட்டு இருக்கா? ஆமா மாமா, அக்காவை கூப்பிடவா? கூப்பிடு. காய்ச்சல் மாத்திரை வாங்கிட்டு வந்திருக்கேன். எழுப்பவா? எழுப்புடா. இனியம்மா, என்ன அழுகுற? ஓய் சொல்லாத, சொன்னா திருப்பி உன்னை அடிப்பேன். விளையாட சேர்த்துக்க மாட்டேன், பூலாம் தர மாட்டேன். ஒழுங்கா உங்க அப்பாட்ட சொல்லாத. டேய், உனக்கு இந்த பிள்ளைய வம்பிழுக்கிறதே வேலையா போச்சா? அந்த பூவை கொடுத்தா என்ன, அது பாட்டுக்கு விளையாடும்லடா. அது சரி, உங்க அக்காவை கூப்பிடு. போட்டு கொடுத்துடுச்சே, இருக்குடி உனக்கு. டேய் கூப்பிடுறா சீக்கிரம். சரிங்க மாமா. சத்யாக்கா, மாமா கூப்பிடுறாங்க. சத்யாக்கா கேக்கலையா? யார் கூப்பிட்டா? நான் தாங்க கூப்பிட்டேன். ஏன் கூப்பிட்டியா? காய்ச்சலாம்ல. ஆமா ஆமா. உங்களுக்கு எப்படி தெரியும்? செல்வி அக்கா ஃபோன் பண்ணாங்க. சரி, சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்ல. இந்தாங்க டேப்லெட் போட்டுக்கோங்க. மாமா என்னடா? மாமா அக்கா உங்களை அப்பா மாமா வா மாமா மாமா மாமான்னு கூப்பிடும்ல, இப்பெல்லாம் ஏன் மாமா அக்கா கூப்பிட மாட்டேது? அதுவா, அது உங்க அக்கா கிட்ட தான் கேட்கணும். டேய் அடி வாங்கிடுவ தம்பி. அக்கா நிஜமா மாமாவை அப்படிதான் நீ கூப்பிடுவ? ஆமா, பேசாம உட்காருடா. ஏன் பாப்பா அழுகுது? இனியா பாப்பா ஏன் அழுகுற? டேய் அவளை எப்போதும் உன வம்பிழுத்திட்டு இழுக்கிறதே உன்னோட வேலையா போச்சுடா. பாவம் தானே அவ. ஆமா பாவமாக்கும் இவ.
எப்படிடா பாப்பா? ரொம்ப நல்ல பிள்ளை தான். சரி இந்தாங்க. டேப்லெட்டா? ஆமா. செல்விக்கா, சோனி. என்ன தம்பி? அக்கா, சத்யாவுக்கு சாப்பாடு தாங்க. வாரேன்ப்பா. செல்விக்கா சாப்பாடு எடுத்துட்டு வந்ததும் டேப்லெட் போட்டு படுத்துக்கோங்க சாப்பிட்டுட்டு. சரிங்க. இந்தாங்க டேப்லெட். மாமா என்னது இது? அக்கா சத்யாவுக்கு முடியலன்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க சோனி, அதான் டேப்லெட் வாங்கிட்டு வந்தேன். ஓ அப்படியா, சரிங்க மாமா. அதான் சாப்பாடு எடுத்துட்டு சொன்னேன். சாப்பிட்டியா நீ? எங்க அருண்? அருண் கிளம்பிட்டாரே, உங்கள்ட்ட சொல்லலையே. ஃபோன் பண்ணேன், இருமச்சான் கூப்பிடுறேன் அப்படின்னா எதுவும் வேலை எதுவும் இருந்தாலும் என்னமோ தெரியல. ஆனா சொல்லல இது மாதிரி கிளம்புறேன்டான்னு. கிளம்பிட்டாங்க மாமா. என்னதான் ஊருக்கு கூப்பிட்டாங்க, ஒரு 2 நாள் ஆகட்டுங்க வரேன் அப்படின்னு. சரி சோனி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி சரி. அக்கா சாப்பாடா? ஆமாப்பா, மத்தியானம் வடிச்ச சோறு இருந்துச்சு. இவன் முதவே சொல்லிட்டு இருந்தா, அம்மா நைட்டுக்கு சோறே தாமா நான் சாப்பிட்றேன் அப்படின்னு. மாவு கூட இருக்கு, தோசை இட்லி தாரண்டின்னே வேணான்ட்டா. ஏங்க இட்லி இதுவும் சாப்பிட்டுக்கிட்டா பரவாயில்ல? இல்ல எனக்கு சோறு சாப்பிடணும் போல இருக்கு. காய்ச்சல் டைம்ல எதுக்குங்க? மாமா. சோனி சொல்லு. என்ன நீங்க புதுசா போங்க வாங்கன்ட்டு, அது என்னமோ போல இருக்குல்ல. எப்பவும் உங்களை பார்த்தது வேற, இப்ப என்னமோ அவளை போங்க வாங்கட்டு இருக்கீங்க. நார்மலாவே பேசுங்க. இல்ல சோனி, சத்யாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும் பாத்தியா, நான் புதுசா கூப்பிடுற மாதிரி இருக்கும், அதனால போங்க வாங்குங்கிறதான் பெட்டர். அவ அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டா, நீங்க அப்படியே கூப்பிடுங்க. இருக்கட்டும் சோனி. இல்லைங்க நான் சோறே சாப்பிட்டுக்கிறேன். மா சாப்பாடே கொடு. சரி சாப்பிடுங்க, நான் வெளியில இருக்கேன். சரி. அக்கா டேப்லெட் போட வைங்க. சரிப்பா. அம்மா சொல்லுமா. ஒன்று சொல்லணும்னு இருந்தேன். என்ன சத்யா? மா ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லுடி என்ன? ஒன்றும் இல்லை, இந்த கல்யாண பேச்சு எடுக்கிறீங்க பத்தியில திருப்பிட்டு. ஆமா அதெல்லாம் வேண்டாம்மா. ஏம்ல? எனக்கு பிடிக்கலம்மா. அதை நினைச்சு எனக்கு காய்ச்சல் வந்தது தான் உண்மையே. பாத்தியாம்மா இவளுக்கு எதனால காய்ச்சல் வந்திருக்கு அப்படின்னு. இவளுக்கு இதை நினைச்சதுதான் காய்ச்சலே வந்திருக்குது. அம்மா அதாம்மா உண்மை. ஏன் சத்யா வேணாங்கிற? ஒன்றும் இல்லை. ஏம்மா எனக்கு இதெல்லாம் பண்ணிட்டு, அதான் ஏற்கனவே பண்ணியாச்சுன்னு சொல்கிறீங்க. பிள்ளைங்க வேற 2 பேர் இருக்குதுங்க, திரும்பவும் வேண்டாம்மா. எனக்கு அது பிடிக்கல. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? சே சத்யா. இல்லைம்மா, உனக்கு பழசு எதுவுமே ஞாபகம் இல்லை பத்தியா. ஞாபகம் இல்லாமல் இருக்கவும் தான் நாங்கள் அது மாதிரி முடிவு பண்ணுறோம். எதுவுமே ஞாபகம் இல்லை. சரி உனக்கு இந்த மாதிரி பண்ணால் புதுசாக ஞாபகம் வரலாமோ அப்படின்னு ஒரு காரணத்தினால தான். எனக்கு அந்த மாதிரி பண்ணாலும் கண்டிப்பாக ஞாபகம்லாம் வராதுமா, எனக்கு நல்லாவே தெரியுது. என்னடி இப்படி சொல்கிற? ஞாபகம் வராதா? இருக்குமா, நான் போக போக புரிஞ்சுக்கிறேன். ஆனால் அது மட்டும் வேண்டாம், எனக்கு கல்யாணம் அது பிடிக்கலம்மா, வேண்டாம்மா. இப்போ என்ன, அவங்களோட வீட்டுக்கு நான் போகணும் அவ்வளோதானே. சோனி எவ்வளோ எடுத்து சொல்லியிருக்காமா, அதுபடி நான் போகிறேன். நான் போய் பார்க்குறேன். போக போக பிடிக்கும்ல எனக்கு அவரை. பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் நீ வாழ்ந்துதாம்மா ஆகணும், பிடிச்சிதான் ஆகணும். அந்த பையனை பற்றி எந்த குறையும் இல்லை. நீ தான் இங்கேயே ஒரு வாரமாக பார்த்துட்ருக்கியே, அந்த பையன் எப்படி எப்படிலாம் நடந்துக்குதுன்னு தெரியுமா? ஆமாம்மா எனக்கு புரியுது. அவங்க நடவடிக்கையெல்லாம் பார்த்துட்டு தான் நானே இப்படி முடிவு பண்ணேம்மா. நீ இந்த அளவுக்கு புரிஞ்சுட்டு பேசுறியேம்மா, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாண்டி. இந்தா நான் ஒரு வார்த்தை தான் சொன்னேன், என்னக்கா சொல்கிறீங்க அப்படியாக்கா இப்படியாக்கான்னு துடிச்சு போயிடுச்சு. அதான் தெரியுதுமா ரொம்ப பாசம் வச்சிருக்காருன்னு. அப்பாடா, இப்போவாது இந்த சத்யாவுக்கு மாமா மேலே கொஞ்சமாவது பாசம் வந்துச்சு. நீ வேறப்லா என்னப்பா சொல்ற? அப்போ வரலையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா இரு. செல்விக்கா. சொல்லுப்பா. என்னக்கா இன்னும் டேப்லெட் அப்படியே இருக்கு, சாப்பாடு அப்படியே இருக்கு, சாப்பிடலையா? ஒரு முக்கியமான விஷயத்த ஒன்று சொல்லிட்டு இருந்தப்பா. என்னதுக்கா? இந்த கல்யாண பேச்செல்லாம் வேண்டாமா. யாக்கா வேண்டாமா? ஏன் செல்விக்கா வேணாங்குது? ஏங்க சத்யா? இல்லப்பா, நீங்க கவலைப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அவளுக்கு அதெல்லாம் வேண்டாம்மா, எனக்கு அதெல்லாம் பண்ணுறதுக்கு என்னமோ போல இருக்கு. ஏன்னா ஏற்கனவே பண்ணியாச்சுன்னு சொல்கிறீங்க, திரும்ப திரும்ப இதுக்கு பண்ணிட்டு நான் போக போக புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்கிறாப்பா. மற்றபடி நீங்கள் பயப்படுற அளவுக்குலாம் அவள் ஒன்றும் சொல்லலை. இப்போ கூட அங்கே கூப்பிட்றாங்களா, நான் உங்கள் வீட்டுக்கு போகிறேம்மா, அங்கே போய் இருக்கேன், எனக்கு போக போக தெரியும்ல ஒன்று அப்படிங்கிறா. எல்லாமே புதுசாக தான் அவள் சொல்கிறா. ஆனால் இந்த கல்யாண பேச்சு மட்டும் வேண்டாங்கிறாப்பா. இல்லைக்கா, கல்யாணம் பண்ணிட்டா ஒன்று ஞாபகம் வரும்ல நீங்கள் சொன்னீங்க, அது மாதிரி எதுவும் ஞாபகம் வரலல்லக்கா? அவ தான் வேணாங்கிறா, நான் என்ன சொல்ல? இல்லைங்க வேண்டாம், கல்யாணம்லாம் ஒன்றும் வேண்டாம்.
போக போக நான் புரிஞ்சுக்கிறேங்க. போக போக தெரியும்ல ஒன்றும். ஆனால் புதுசாக தான் எல்லாமே இருக்கும். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க. ஆனால் அந்த கல்யாண பேச்சு மட்டும் எனக்குலாம் வேண்டாங்க. தயவு செஞ்சு சொல்கிறத கேளுங்க ப்ளீஸ். எனக்காக கேளுங்கங்க. அம்மா நீயும்மா இப்படி சொல்கிறவள என்னப்பா செய்கிறது? சரி வேண்டாம் விடுங்க. எதுக்கு அவளுக்கு பிடிக்கலங்கும் போது அந்த பேச்செல்லாம் நம்ம பேசிக்கிட்டு என்ன சொல்கிறியா? அவள் தான் வேண்டாங்கிறாள்ல. அதெல்லாம் ஓகேதாக்கா. ஆனால் ஞாபகம் எதுவுமே வராமல் எப்படிக்கா? வரும்பா, வரும் வரும். வராமல் எங்கே போகுது? ஒன்றும் இல்லாமம்மா. இப்போ என்னன்னா சத்யா போக போக தான் புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறாள்ல. அப்புறம் என்ன, நீங்கள் புதுசாக ஒரு வாழ்க்கையை தொடங்குற மாதிரி தொடங்குங்க. அவன் மேலே எவ்வளோ பாசம் வருது, எவ்வளோ லவ் வருது, நீங்கள் அப்படியே கொட்டுங்க. அவள் அப்படியே ஏற்றுப்பா, புரிஞ்சுப்பா. போக போக நல்லா இருக்குமாம்மா. அது ஒரு லைஃப் தானே. உங்களுக்கு புதுசாக ஒரு லைஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க கடவுள். அதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. நீ சொல்கிறதெல்லாம் ஓகே தான் சோனி. ஆனால் நடைமுறைக்கு இதுக்கு மேலே என்ன, அவள் தான் உங்கள் கூட உங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாமாம்மா. சரி சோனி, அவங்க விருப்பம் என்னமோ அதுபடி நடக்கட்டும். நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரிம்மா, சாப்பாடை கொடு, சாப்பிட்டுட்டு டேப்லெட் போடுறேன். இன்னொன்று சொல்லப்போனால் இதனால தான் இவளுக்கு காய்ச்சலே வந்துச்சான். என்னடா கல்யாணம்ன்றாங்களே அப்படின்ட்டு. அதை தெரிஞ்சுக்கோங்க மாமா. அப்படியா சோனி? அதனால தான் வந்ததா? ஆமாவா? ஷோ, சரி சரி. இனிமேல் அந்த பேச்சு யாருமே பேச வேணாம். அதை பற்றி யாரும் பேசவும் வேணாம். அதை பற்றி யாரும் கண்டுக்கவும் வேணாம். விடுங்க.